ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது 3வது ரவுண்ட் ஏற்காடு சுற்றி வருகிறோம். ஆண்டால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து முடித்தார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசித்திருக்கிறோம். அதன்படி கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆஃப்டர் திஸ் 26 ஜனவரிக்கு பிறகு நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம். சாதாரண மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம். வாழ்க்கை மாறப்போகிறது. உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்களில் நாம் தொடரும். அப்போ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரும்படி கர்த்தர் செய்வாங்க. அதை செய்து முடித்து ஆசீர்வதிப்பாங்க. ஸோ கர்த்தர் மட்டுமாக கூட இருந்து பெரிய காரியங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் பார்த்த அந்த குதிரை, அதுக்கு சிறப்பான அந்த கயிறு கட்டி இருந்தது. மாலையில் இப்போ பார்க்கும்போது அந்த கயிறு மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ என்னென்ன புரியல. ஸோ எப்படி நான் காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு புரியல. ஆனால் இப்போ மஞ்சள் கோல்டுனா மகிமையை குறிப்பிடுகிறது. ஸோ அப்போ காலையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அது நம்ம கர்த்தர் எல்லாவற்றிலும் சரி செய்தார். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஸோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லும்படி, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி கர்த்தரை மட்டுமாக செய்து முடித்தார். ஆமென். God bless you. ஆமென்.